லைக்கஸ் ஆர் லைக்கஸ் ஆல் ஆர் வெல்கம். சமீபத்தில் ஒரு விழா ஒன்று போயிருந்தோம். அந்த விழாவில் விஜயகாந்த் அவர்கள் மாறிய ஒருத்தர் விஜயகாந்த் அவர்களுடைய தவசி படத்தில் வரக்கூடிய அந்த பாடலுக்கு நடந்து வந்திருந்தார். அது பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்களுடைய ஞாபகம் வந்துச்சு. ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் பயங்கர ஆக்டிவாக இருப்பார். அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி அவரோட நடையாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர ஆக்டிவாக இருப்பார். ஸோ அந்த ஆக்டிவ்னஸ் குறைஞ்சி விஜயகாந்த் அவர்கள் தடுமாறி நிற்கும் போது அவரை மேடையில் ஏற்றி பேச வச்சு அவர் வாய் கொளறி, அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் மேடையில் ஏறக்கூட முடியாமல், அவர் பேசக்கூட முடியாமல், ஒரு மாதிரி அமைதியாக குழந்த மாதிரியே உட்கார வச்சு கடைசியில் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிட்டார். ஸோ அவருடைய இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இங்கே இருக்க மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அவர் இறந்து இப்போ 2 வாரம் ஆகுது. ஆனாலும் விஜயகாந்த் அவர்களை பற்றின கண்டென்ட் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ விஜயகாந்த் அவர்களை பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் இருக்கும்போது பெருசாக எதுவுமே பேசவே இல்லையே. ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. விஜயகாந்த் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஜோக்கர் ஆக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவர் வந்துட்டு ஒரு கோமாளி மாதிரி ஆக்கி அவரெல்லாம் ஒரு நல்ல அரசியல் தலைவரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க இல்லை ஆக்கிட்டோம். நான் ஆக்கிட்டோன்னு சொன்னது என்னையும் சேர்த்துட்டான். விஜயகாந்த் அவர்களை பற்றி மீம்ஸ் போடும்போது நம்ம அதை பார்த்து சிரித்தோம். விஜயகாந்த் அவர்களை ஜோக்கர்னு சொல்லும் போது அதை பார்த்து நம்ம சிரித்தோம். விஜயகாந்த் அவர்களை ட்ரோல் பண்ணும்போது அதை பார்த்து நம்ம சிரித்தோம். எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுட்டு விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லிக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் தெரியுமா? அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈழத்தமிழர்களுக்கு ஓடோடி போய் உதவி செஞ்சுக்காரு. இப்போ இருக்க ஒரு சில அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்களே, நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஈழத்தமிழர்களுக்கு நிறைய உதவி செஞ்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்கன்னா பார்த்தோம்னா சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் நேரில் போய் உதவி செஞ்சுக்காரு. 1980களில் விஜயகாந்த் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக போராட்டம் நடத்தினார் தமிழ்நாட்டில். அந்த போராட்டம் நடத்தினதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வந்துச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு போராட்டம் நடத்தினார் விஜயகாந்த் அவர்கள். அது மட்டும் இல்லை, கல்விக்காக உதவி கேட்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்கள் உதவி பண்ணியிருக்காரு. அதுவும் சாதாரணமான கிடையாது. அவருக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த முகத்தை கூட பார்க்க மாட்டார். அவர் சைன் போட்டு பணத்தை கொடுத்துருவார், அவ்வளோதான். ஸோ அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் எல்லாருக்குமே உதவி செஞ்சுக்காரு. விஜயகாந்த் அவர்கள் அடிக்கடி நிறைய மக்களுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுப்பாரு, மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர் வாங்கி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு திண்டாடக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான கோச்சிங் நடத்துவாங்களே, அதெல்லாம் இலவசமாகவே விஜயகாந்த் அவர்கள் பண்ண வச்சுருக்காரு. எல்லாருக்குமே அந்த உதவி வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் கொடுத்துருக்காரு. இந்த கோச்சிங் மூலிமா விஜயகாந்த் அவர்கள் படித்தவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சரி சரியான முறையில் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய உதவிகளை செஞ்சுருக்காரு. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் குடிகாரன், அவருக்கு நீங்கள் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை வந்துட்டு ஏற்றுக்கிட்டோம். ஆனால் இப்போ விஜயகாந்த் அவர்கள் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்புறோம். விஜயகாந்த் அவர்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பொருள் உதவியும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு படிப்பு சம்மந்தமான உதவியும் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவருடைய இறப்புக்கு அப்புறமும் கூட அவ்வளோ பெரிய கூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும். விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி அஞ்சலி அப்போ நிறைய நடிகர்கள் வந்திருந்தாங்க. ஒரு தூணா எல்லா உதவிகளையும் செஞ்சவர் அவர். குறிப்பாக எங்கள் தென்னிந்திய கொஞ்சம்
நான் இல்லை ஊரில், எங்கள் அப்பாவோட இறுதி ஊர்வலத்துக்கு அவர் இருந்து நான் என்ன பண்ணணுமோ அது வந்து முன்னாடி நின்று பண்ணார். கடைசி வரைக்கும் அப்பா இறுதி முடிச்சுட்டு வீட்டில் வந்து எங்கள் அம்மாகிட்ட ஒப்படைச்சிட்டு போனவர். ஏன்னா அவரும் ஒரு புள்ள, சிவாஜிக்கு ஒரு புள்ள. அந்த வகையில் என் அண்ணனுக்கு வந்து நான் வந்து என் குடும்பத்தோடு வந்து மரியாதை பண்ணியிருக்கேன். தமிழ் மக்கள், திரையுலகம் பிடிச்சவங்க மக்களோட மனசில் என்றைக்கும் என்னோட அருமை நண்பன் கேப்டன் வாழ்ந்துக்கிட்டே இருப்பார். அந்த கட்சியில் வந்து அவர் தலைவர் அப்படிலாம் இல்லை. அவர் கட்சியில் அவரும் தொண்டராக தான் வாழ்ந்துக்கார தவிர ஒரு தலைவருங்கிற ஒரு தன்மையில் பார்த்தது இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் தருமபுரி படத்தில் நான் தான் டைரக்டர். ஒரு நாளோடு அவர் வந்து நான் ஒரு நடிகர், பெரிய நடிகர் அப்படிங்கிறத அவர் காட்டினதில்லை, வெளிப்படுத்தினது இல்லை. எல்லோரும் ஒரு டேரக்டர்லேருந்து லைட்மேன் வரைக்கும் ஒரே மாதிரி நடத்துவார். சக மனிதரை மதிப்பார். விஜயகாந்தனா மனிதராக மதிக்கும் மிகச்சிறந்த மனிதர். திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல். நல்ல நண்பர், இனிய மனிதர். ஓகே. ஸோ அந்த வகையில் சீமான் அவர்கள் வந்திருந்தார். சீமான் அவர்கள் வந்துட்டு விஜயகாந்த் அவர்களை பார்த்து, விஜயகாந்த் அவர்கள் தமிழின மக்களுக்காக ரொம்பவுமே கஷ்டப்பட்டவர், அவருக்கு தமிழ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி பிரபாகரன் அவர்களை ஒரு தலைவனாக ஏற்றுக்கிட்டவர் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களை பார்த்து சீமான் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது விஜயகாந்த் அவர்களை பார்த்து அவன் இவன் சொன்னது, விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஜோக்கர் அப்படின்னு சொன்னது எல்லாமே சீமான் அவர்கள் தான். நீ விஜயகாந்துக்கு ஓட்டு போட்டவன் தானே, எனக்கு நீ போட்டா என்ன போடலைன்னா போடு, மறுபடியும் போடு, அவருக்கே போடு. அந்த அம்மா கோபுரம் அந்த அம்மா கோபுரலையோ அவங்க கோபுரம். நான் நாட்டை துருத்துறேன், எனக்கு நல்லா துருத்த வரும், துருத்துறேன். அவங்க அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்லை, கிங் மேக்கரும் இல்லை, அவர் வரும் ஒரு ஜோக்கர். அவர் அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வைக்கிறது சாதாரண விஷயம்தான். ஆனால் ஒரு மேடை நாகரிகம் கூட இல்லாமல் விஜயகாந்த் அவர்களில் தரக்குறைவாக பேசினது சீமான் அவர்கள் தான். ஆனால் அதை இங்கே இருக்க மக்கள்லாம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வடிவேல் அவர்கள் பேசும்போது அவரை எதிர்த்து இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க, அவரை கேவலமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சீமான் அவர்களை ஒருத்தரும் பேசலையே. என்னன்னா அவன் கல்யாண மண்டபத்தில் 2 தூண் வந்துருச்சாமியா இடையில. அதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த மூலம் சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு என் நேரம் ஃபுல்லா தண்ணியை போட்டுச்சு. மூதவின் தண்ணி போடுது. முதலமைச்சராம்னு ஒரு நான் கேட்கிறேன், முதலமைச்சருங்கிற சீட்டு என்ன மியூசிக்கல் சேராது? அந்த சீட் என்ன சாதாரண சீட்டாது? ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க அவரை எதிர்த்து நிக்க போறேன்னு சொன்னீங்களே, நிக்க போறீங்களா? ஒரு மேடையில ஏறினாவே ஸ்டெடியா உன்னால நிக்க முடியலையே, இந்த ஆளை போய் நான் ஏத்துனா எனக்கு தாங்க கேவலம். அதனால ரிஜெக்ட் பண்ணிட்டு மொத்த டீமையும் காலி பண்றதா என் வேலை. முதலமைச்சர் மருமகன் சொல்லிட்டு அவங்க 41 சீட் வாங்கிருக்கீங்க, அங்க உனக்கு என்ன முதலமைச்சர் பதவி கொடுக்க போறாங்களா? அங்க அந்த கட்சி பேர் கூட வாயிலே வர மாட்டேங்குது. நாக்கு முக்காவா மூக்கு முக்காவா இன்னும் தேக்கு முக்கா சொல்றாங்க.
அந்த கட்சி ஆபீஸ்ல கூட்டணி சேர்றதுக்கு முன்னால போய் கேட்டிருக்காங்க, பத்திரிக்கையாளர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்கிறாங்க, ஏங்க என்ன யார் கூட கூட்டணி சேர போறீங்க, யார் கூட கூட்டணி சேர போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு உள்ள இந்த பீஸ் உட்கார்ந்துருக்கு. எது இந்த லூசு சுத்தமா முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு பாருங்க பீஸ், அது உள்ள உட்கார்ந்துருக்கு. உள்ள இருந்து ஒருத்தன் வர்றான் வெளியே. இல்ல என்னங்க பேச்சுவார்த்தை யார் கூட கூட்டணி சேர போய் கேட்கிறான். அவன் சொல்றான் உள்ள இருந்து வர்றவன் இப்பதான் முதல் ரவுண்டு முடிஞ்சிருக்குன்றான். என்ன மக்கள் நீங்க எல்லாம் என்ன முட்டாளா, அறிவு வேணாமா? எல்லாத்தையும் முதலமைச்சர் சொல்லலாம ஒரு 2000 ரூபாய்க்கு எம்ஜிஆர் மாதிரி ஒரு தொப்பியை வாங்கி மாட்டிக்கிட்டு, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வாங்கி மாட்டிக்கிட்டு, 4 நாள் கர்ச்சிப்பை கையில வச்சுட்டு அவர் மாதிரியே போஸ் கொடுக்குறீங்க. வெக்கமா இல்ல, கூச்ச நாச்சம் இல்ல உனக்கு? என்னையா அது? ஸ்கூல்ல இந்த மாறு வேஷத்துக்கு தான் அந்த பிள்ளைய போடும், பாரதியார் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, ஐயா மாதிரி அப்படின்னு. அதுக்கு போடுற விஷத்தை நீ வெக்கம் இல்லாம ரோட்ல போட்டுக்கிட்டு நான் கூட்டணி, நான் முதலமைச்சர், நான் இன்னொரு கருப்பு எம்ஜிஆர். இப்ப நான் சொல்றேன் நான் கருப்பு நேரு. முடிச்சு வெளியில அலைறாங்க. அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, சொல்லக்கூடாது, கேப்டனா. கேப்டன் எதுக்கு கேப்டன்? எதுக்கா கேப்டன்? என்னையே தண்ணியை போட்டுக்கிட்டு போறது கேப்டனா? தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான்டா கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேரு கேப்டன் கிடையாது. தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான் கேப்டன். எந்நேரம் தண்ணியில மிதக்கிறவனுக்கு கேப்டன் கிடையாது. அதுக்காக வடிவேலு அவர்களை சப்போர்ட் பண்றேன்னு நினைச்சுக்கவேனா. என்னை பொறுத்த வரைக்கும் வடிவேலு சீமானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்லை. இவர் திரையில் நடிக்கிறாரு, அவர் தரையில் நடிக்கிறாரு, அவ்வளோதான். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. ஆனால் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி அஞ்சலிக்கு ஒரு சில நடிகர்கள் வரவே இல்லை. இந்த அஜித் அவர்கள், நயன்தாரா, இது மாதிரி ஒரு சில நடிகர்கள் அவங்க எல்லாருமே அந்த செலிப்ரேஷன் அந்த மூடில் இருக்கவங்க. இந்த விழா ஃபங்க்ஷன்னா வச்சாங்கன்னா அங்கே வருவாங்க. நயன்தாரா அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர் நூற்றாண்டு விழாக்கு போக தெரிஞ்ச அவங்களுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி அஞ்சலிக்கு வர தெரியல. அஜித் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறாரு, வீடியோலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுக்கு வர தெரியல. விஜயகாந்த் அவர்கள் அஜித் அவர்களுக்கு சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அஜித் அவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் போது அவர் அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் அஜித் அவர்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் நடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் தலைவர். அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாச்சும் வந்திருக்கலாம். ஆனால் அவருடைய இறப்புக்கு கூட வர முடியல அப்படின்னா அதெல்லாம் என்ன எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அஜித் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்ல, இந்த எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு, அது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங்கில் இருக்கார். அதே ஷூட்டிங்கில் தான் அர்ஜுன் அவர்களும் இருக்கார். அர்ஜுன் அவர்கள் மட்டும் கிளம்பி விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு வந்தார். ஆனால் அஜித் அவர்கள் மட்டும் ஏன் வரல அப்படின்னு தெரியல. சரி, அது அவருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் தான் வரலேன்னு தெரிஞ்சிச்சுல, பின்ன எதுக்கு இந்த மாதிரி அஜித் அவர்கள் வந்துட்டாரு? அஜித் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி அஞ்சலிக்கு வரப்போகிறாரு. சற்று முன் வெளியிடப்பட்ட வீடியோ, அஜித் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்காக அழுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எடிட் வேற. அஜித் சார் இது வரைக்கும் அறிக்கையை கூட விடலை. பின்ன என்னத்துக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணி போகிறானுங்கன்னு தெரியல. ஒருத்தர் சாவில் கூட காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானுங்களே, கேவலம். எனக்கு அஜித் அவர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு வராமல் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருந்தது ரொம்பவுமே கேவலமான ஒரு விஷயந்தான். ஆனால் இப்போ இவ்வளோ நம்ம பேசுகிறோம்ல, விஜயகாந்த் அவர்களை வச்சு ட்ரோல் பண்ணும்போது அவர் வச்சு மீம் கிரியேட் பண்ணி போட்ட மீம் கிரியேட்டர்ஸை பற்றி நம்ம எதுவுமே பேசலை. நம்மள ஒரு 4-5 யூடியூபர் சேர்ந்து இந்த மீம் கிரியேட்டர்ஸ்னால் வச்சு விஜயகாந்த் அவர்களை எப்படின்னா ட்ரோல் பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் நம்பினது நம்மள மாதிரி மக்களை தான். நம்மளே வந்துட்டு அவரை ட்ரோல் பண்ணி கிண்டல் பண்ணும்போது விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருந்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் மீடியா சேனல்லாம் விஜயகாந்த் அவர்களை வச்சு ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணி அவரை கேலி பண்ணி நிறைய நியூஸ் போட்டிருந்தாங்களே, அதெல்லாம் நம்ம எல்லாருமே அவாய்ட் பண்ணி விஜயகாந்த் அவர்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் செஞ்ச அந்த நல்லதுக்கு நம்ம கொடுக்குற அந்த மரியாதையாகவும் அவருக்கு செலுத்துகிற ஒரு வணக்கமாகவும் இருந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணியிருந்தோன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிற மாதிரி இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. நான் ஒரு 2K கிட் தான். எனக்கு விஜயகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும். அவர் ஒரு அரசியல் தலைவர், அதே மாதிரி தைரியமான ஒரு ஆள், மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காரு, நிறைய மாணவர்களுடைய கல்விக்கு உதவி பண்ணியிருக்காரு, அதுவும் பண உதவி பண்ணியிருக்காரு விஜயகாந்த் அவர்கள். இது எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான், இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும்னு வச்சுக்கலாம்.
விஜயகாந்த் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச எத்தனையோ மீடியாக்காரங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரோல் பண்ணும்போது இறங்கி வந்து பேசியிருக்கலாம்னு தோணுது. ஆனால் அவர் செத்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் பேசுகிறாங்க.